Good morning, viewers. Today, let us look into the Hindu paper. Today is a Sunday. Today is a Sunday, as you very well know. And today it contains magazine section also. Magazine or Patriki, Kumuna Anand, it contains a magazine section. In it, Poyal Kabadia's seat at the big table. In the spring of 2022, அதாவது இந்திய நாட்டு படங்கள் எவ்வாறு அமெரிக்காவில் வந்து ரிசீவ் ஆகிருக்கு அதை பற்றி சொல்லியிருக்காங்க. RRR என்ற படம் வந்து கோல்டன் குளோப் வாங்கியிருக்கு ஃபார் த சாங் நாட்டு நாட்டு. அது நம்ம ஆஸ்கார் அவார்டெல்லாம் வாங்கியிருக்குங்கிறாங்க. ஸ்லம் டாக் மில்லியனர் அப்படிங்கிற படமும் இருந்தால் கூட அதில் யாருமே ப்ரொடியூசர் வந்து தமிழ் இந்தியன் கிடையாதுங்கிறாங்க. Richard Attenborough's Gandhi, a British-Indian co-production that won 8 Oscars in 1983. காந்தி என்ற ஒரு திரைப்படம், அதை டைரக்ட் பண்ணது வந்து ரிச்சர்ட் அட்டன்பரோ. அது வந்து 8 ஆஸ்கார் அவார்டுகளை 83 வாங்கியிருக்கு. பீட்டிங் ஸ்டீவன் ஸ்பில்பர்க்ஸ் மோஸ்ட் லவ்டு ஃபில்ம் E.T. எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் அதை விட அதிகமாக வாங்கியிருக்குங்கிறாங்க. எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல்னால் வானம், எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல்னால் உலகத்திலேருந்து வெளியே வந்த ஒரு மனிதன், இந்த பூமியில் இல்லாத மனிதன் தான் ஈட்டி. மூஞ்சி வித்தியாசமாக இருக்கும், அதை வச்சு அந்த படம் எடுத்திருக்காங்க. பாயல் கபாடியா அதை பற்றி இந்த மேகசின் செக்ஷனில் சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னாக்கா, எவ்வாறு இந்திய நாட்டு திரைப்படங்கள் அமெரிக்காவில் ஆஸ்கார்லாம் வாங்கியிருக்குது, அமெரிக்காவில் இம்பேக்ட் என்ன அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்புறம் டேவிட் வால்யூம்ஸ் இன்டு த ஹவுஸ், த பெஸ்ட் இந்த டேவிட் வால்யூம்ஸுங்கிறவர் யாருன்னா பெஸ்ட் செல்லிங் சில்ட்ரன்ஸ் ஆதர் அண்ட் காமெடியன். அவருடைய புக்ஸை பற்றி போட்டிருக்காங்க. ஐ ஃபெல்ட் லைக் எ மெசஞ்சர், நிர்மலா லட்சுமணன். ப்ரொஃபைல் ஆஃப் தமிழர்களை பற்றி ஒரு ஆய்வு செஞ்சுருக்காங்க. அந்த சிலைகள், அந்த கோயில்கள், அதை பற்றியெல்லாம். லிட்ரரி ரிவ்யூ, when David Devidar from asked me to do one on the Tamils, I was taken aback. நான் வந்து அதிர்ச்சி அடைஞ்சேங்கிறாங்க. when it comes to தமிழ் ஹிஸ்டரி, தமிழர்களது வரலாறை பற்றி நிர்மலா லட்சுமணன்கிறவங்க வந்து ஒரு ஆய்வு கட்டுரை பண்ணியிருக்காங்க. சசி தரூருடைய ஆங்கிலம் எப்பொழுதும் நல்லா இருக்கும், அதை பற்றி கொடுத்துருக்காங்க. பாயல் கபாடியா சீட் அட் த பிக் டேபிள், அவியால் வாஸ் சேஞ்சஸ் பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்க்ரீன் பிளே. இதுதான் வந்து இந்த மேகசின் செக்ஷனில் இருக்குது. அப்புறம் கிரிக்கெட்டை பற்றி போட்டிருக்காங்க. எப்படி வந்து இந்தியாவில் கிரிக்கெட் வந்து சேஞ்ச் ஆச்சு அப்படின்னாக்கா, 1983 வந்து எல்லோரும் வெங்க் சர்க்கார் யார், கவாஸ்கர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. 1990 எப்படின்னா, ஆவரேஜ் இந்தியன் ஸ்கூல் சைல்டு வந்து எவ்ரி இந்தியன் கிரிக்கெட்டர் மட்டும் கிடையாது, உலகத்தில் உள்ள எல்லா கிரிக்கெட் பிளேயரையும் தெரிஞ்சாங்க. எப்படின்னா, நாட் வித் ஸ்டாண்டிங் இருந்த போதிலும் தெர் வேர் 4 வாஸ். மார்க்வான்னு 4 பேர் இருந்தாங்க, ஜெஃப் க்ரோ அது மாதிரி 2 பேர் இருந்தாங்க, ஆண்டி ஃப்ளவர்னு 6 பேர் இருந்தாங்க, கான் 17 பேர் இருந்தாங்க. இதை பற்றி ஹவு கிரிக்கெட் எவால்வ்டு, எப்படி கிரிக்கெட்டுடைய நாலேஜ் வந்து இந்தியாவில் டெவலப் ஆச்சு. இது வந்து ஆரம்பம் வந்து வேர்ல்டு கப்பை இந்தியா ஜெயிச்சது 1983, அதை வச்சு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்ஸ்டிகேட்டர் அப்படின்னா என்னன்னா, எ பர்சன் கிரிக்கெட்டில் உள்ளதை அப்படியே ஃபாலோ பண்ணி தனது சொந்த வாழ்க்கையிலையும் கொண்டு வர்றான். இப்படி கிரிக்கெட்டில் வந்து டவுன் ஆகுது, அதே தன் சொந்த வாழ்க்கையிலையும் அதை ஃபாலோ பண்ணால் இன்னிங்ஸ்டிகேட்டராக இந்த மாதிரி ஒரு வேர்டு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து இந்த மேகசின் செக்ஷனில் சொல்லியிருக்கிறது. Now we go to the main section. A cauldron that can explode any moment. Cauldron அப்படின்னா எரிகின்ற ஒரு கொப்பரை, ஒரு அடுப்பு, பெரிய அடுப்புக்கு பேர் cauldron. That can explode at any moment. எந்த நிமிடமும் அது வெடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுனா வெஸ்ட் பேங்க். இஸ்ரேலி இண்டாலஜிஸ்ட் டேவிட் ஷூல்மேன். இண்டாலஜிஸ்ட்னால் இந்திய நாட்டு கல்ச்சர் வரலாறை பற்றி படிக்கிறவங்க தான் இண்டாலஜிஸ்ட். டேவிட் ஷூல்மேன் ப்ரெடிக்ட்ஸ்னால் ஒரு தீர்க்க தரிசனம் முன்கூட்டியே சொல்கிறாரு. தேர்ட் பாலஸ்தீனியன் அப்ரைசிங், அதாவது 3வது முறை பாலஸ்தீன நாடு வந்து ஒரு கிளர்ச்சி ஏற்படும் அப்படி சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லியிருக்காரு. பேஜ் 11 அதுக்கு சம்மந்தமாக படிக்கலாம். ஒய் இஸ் மெட்டா ஷட்டிங் டவுன் ஃபேக்ட் செக்கர்ஸ். அது என்ன, கொரோனா காலத்தில் மெட்டா, அப்போ வந்து வாட்ஸ்அப்னு இருந்துச்சு, இப்போ மெட்டான்னு இருக்குது. ஃபேக்ட் செக்கர்ஸ்னால் எந்த ஒரு செய்தியையும் அவங்க உண்மையை செக் பண்ணி தான் அதில் விடுவாங்க. இப்போ அது வேணான்னு சொல்லி அவங்க விட்டுட்டாங்க. அதுதான். அப்புறம் முகமது ஷமி வந்து
இந்தியன் டீமுக்கு வர்றாரு இங்கிலாண்டில் உள்ள T20 இன்டர்நேஷ்னலில். அப்புறம் டிஎம்கே நாமினேட்ஸ்னால் பேர் கொடுக்குறது. சந்திரகுமார் ஃபார் ஈரோடு ஈஸ்ட். பிஜேபி அட்டம்ப்டிங் டு என்ரோல்னால் ஆள் சேர்த்தல். ஃபேக் ஓட்டர்ஸ் போலியான வாக்காளர்கள். ஃபேக் ஓட்டர்ஸ்னால் போலியான வாக்காளர்கள். ஏஏபினா ஆம் ஆத்மி பார்ட்டி. 3 more bodies ரிட்ரீவ்னா மீட்கப்படுதல். சேவ்டு டேக்கன் ஃப்ரம் ஃப்ளட்டட் அசாம் மைன். ஒரு சுரங்கம், அந்த சுரங்கத்தில் திடீர்னு ஃப்ளட்ஸ் வந்துடுச்சு, அதில் சில பேர் மாட்டிக்கிட்டாங்க. சோஃபார் 3 ஒர்க்கர்ஸ் உடைய பாடிஸ், அந்த உடலை வந்து ரிட்ரீவ் பண்ணியிருக்காங்க. உள்ளார இன்னமும் சில பேர் இருக்காங்கிறாங்க. 5 ஒர்க்கர்ஸ் ஆர் ஸ்டில் மிஸ்ஸிங். அப்போ மொத்தம் வந்து 5 3 8 பேர். 8 பேரில் 3 persons பாடிஸ் வேறு ரிட்ரீவ்னா வந்து அதை மீட் ஆச்சு. இன்னும் 5 பாடிஸ் வந்து மிஸ்ஸுங்கிறாங்க. அவர் ப்ரையாரிட்டி, எங்களது முன்னுரிமை எதுக்குன்னா மொபிலைசேஷன் டு ரேப் அப் தி ஆப்ரேஷன் as soon as தி பாசிபிள். முடிஞ்ச அளவு எங்களுடைய வேலையை வந்து முடிச்சிடணும். ரேப் அப்னா வைண்ட் அப், முடிக்கிறது. as soon as possible. வாட்டர் லெவல், அந்த ஃப்ளட்ஸ், திடீர்னு ஃப்ளட்ஸ் வெள்ளம் வந்துடுச்சு. இப்போ வந்து தண்ணீர் மட்டம் வந்து 30 மீட்டர் இருக்குது முதல் 3 நாளில். அப்புறம் வந்து வெள்ளிக்கிழமை தொழில்நுட்பமாக வந்து 7 மீட்டர், 30 மீட்டரில் உள்ளது 7 மீட்டரை குறைச்சிட்டாங்க. ஸோ ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் கொஞ்சம் நடக்குது. அப்புறம் கலைமகள் ஸ்கூலில் 11th படிக்கிறதுக்கு 70,000 கட்டணும். பப்ளிக் ஹெல்த் லேபரேட்டரிஸ் பிகின் ஃபங்க்ஷனிங் இன் திருச்சி. இப்போ என்னென்னா அந்த லேப், இந்த சுகரு, ரொம்ப பேர் ஏன் சாகுறாங்க அப்படின்னா பீரியாடிக்கல் செக்கிங் கிடையாது. ஒரு 3 months ஒரு வாட்டியோ அல்லது 1 month ஒரு வாட்டியோ டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் இதெல்லாம் செக் பண்ணணும். இது இல்லைன்னா ஓவராக போய் கிட்னி ஃபெயிலியர் ஆகி ரொம்ப பேர் சாகுறாங்க. இதுக்கான லெபரட்டரிஸ் எல்லாம் வந்து இருந்து கூட அது ஒர்க் பண்ணாமல் இருக்குது. அதை வந்து திருச்சி கார்பரேஷனில் வந்து ஃபங்க்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அது டிடெக்ட் டயபெட்டிஸ், கேரி அவுட் டெஸ்ட். கேரி அவுட்னா கண்டக்ட் டெஸ்ட் டு டிடெக்ட் டயபெட்டிஸ் அண்ட் செக் ஃபார் ஹார்மோனல் அண்ட் லிப்பிட் லெவல்ஸ். லிப்பிட் லெவல்ஸோட கொழுப்பு, ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான லிப்பிடுனா அந்த கொழுப்பை டெஸ்ட் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்களாம். பைனாகுலர் மைக்ரோஸ்கோப்ஸ் 25 லட்சத்தில். இதை நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா கம்யூனிகேபிள் டிசீசஸ், நான் கம்யூனிகேபிள் டிசீசஸ். கம்யூனிகேபிள் டிசீசஸ்னால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரவக்கூடியது. என்சிடின்னு சொல்லுவாங்க, நான் கம்யூனிகேபிள் டிசீசஸ். அதனால் அவைகளும் டேஞ்சரஸ் தான். இப்போ ப்ளட் ப்ரெஷரு, ஹார்ட் அட்டாக், இதுவும் வந்து டேஞ்சரஸ் தான். லிப்பிட் லெவல்ஸ் வந்து அப்பப்போ நம்ம செக் பண்ணிக்கணும். கொலஸ்ட்ரால், அது கொலஸ்ட்ரால்ங்கிறது பிளட் கொலஸ்ட்ரால். அதுக்கான லெபரட்டரிஸ் கவர்மெண்ட்லேயே இருக்குது. வி கேன் யூஸ் த கவர்மெண்ட். வெட் வெதர், அந்த ஈரமான வானிலை. லிங்கர் அப்படின்னா வெயிட் பண்ணுமா டில் January 17. ஆர்எம்சி ரீஜனல் மெட்ரோலாஜிக்கல் சென்டர், பிராந்திய வானிலை அறிவிப்பு மையம் சொல்லியிருக்கு. இஷ்யூஸ் ஹெவி ரெயின்ஃபால் அலர்ட் டில் வெட்னஸ்டே. புதன்கிழமை வேறு பலத்த மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கு. பொங்கலை எப்படி கொண்டாடுறதுன்னு தெரியலை. அவர் ஆர்எம்சி. அப்புறம் லக்ஷ்மி வித்யா சங்கம் மதுரையில் போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் ஆர் இன்வைட்டட் டு டீச் இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ் ஆல் சப்ஜெக்ட்ஸ். இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ப்ளீஸ் ஃபார்வர்ட் யுவர் ரெஸ்யூம் வித் கான்டாக்ட் ஃபோன், மொபைல் நம்பர், பாஸ் வித்தின் 7 days, 7 நாளில் அனுப்ப சொல்கிறாங்க. நிச்சயமாக நீங்கள் ஒரு 20,000 40,000 சம்பாதிக்கலாம். இது வந்து 62 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ஸ்கூலு. அண்ட் ஒய் இஸ் மெட்டா ஷட்டிங் டவுன் ஃபேக்ட் செக்கர்ஸ். ஃபேக்ட்னா உண்மையை செக் பண்ணுறத ஏன் அது மூடுது, ஏன் க்ளோஸ் பண்ணிட்டுன்னா, ஆன் January 7 மெட்டா சிஇஓ சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் மார்க் ஜக்கர்பர்க் கம்பெனி வில் கெட் ரிட் ஆஃப்னா அவளை போக்குறது fact checkers and simplify content policies by removing restrictions, கட்டுப்பாடுகளை தளர்த்துறது. ஏன் அப்படின்னா ஆஃப்டர் த 2016 யூஎஸ் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் அப்போ வந்து 2016 டொனால்ட் ட்ரம்ப் வந்து பிரசிடெண்ட்டாக செலக்ட் பண்ணியிருந்தார். இதுக்கு வந்து இந்த வாட்ஸ்அப்பில் உள்ள இதுதான் காரணம் அப்படின்னு அப்போ சொன்னாங்க. ஃபேஸ்புக் என்ன பண்ணிச்சுன்னா, அப்போ அந்த தனது ரெப்புடேஷனை பில்டப் பண்ணுறதுக்காக, தனது புகழை பில்டப் பண்ணுறதுக்காக ஃபில்டர் ஹார்ம்ஃபுல் கான்டென்ட், தீமை செய்கின்ற அந்த கான்டென்ட் எல்லாம் போக்குறதுக்காக ஃபேக்ட் செக்கிங் கொண்டு வந்தாங்க. ஒய் வாஸ் தேர் எ நீட் ஃபார் ஃபேக்ட் செக்கர்ஸ்? ஏன் தேவைன்னா, டியூரிங் த COVID-19 பேண்டமிக்கின் போது தவறான செய்திகளெல்லாம் பரப்புனாங்க, அதனால தேவைன்னாங்க. அது பேஜ் நம்பர். ஆர் லித்தியம் பேட்டரிஸ் ஆன் ஃப்ளைட்ஸ் டேஞ்சரஸ். இப்போ ஏரோப்ளேனில் வந்து இப்போ இங்கிலீஷ் ரீடிங் பாருங்கள். ஒய்கஸ் த ஏர்லைன் பைலட்ஸ் பாடி. இது பைலட்ஸ் பாடினா பைலட்டுடைய உடல், அப்படி அர்த்தம் கிடையாது.
பைலட்ஸ் பாடினா பைலட்ஸுடைய சேர்ந்த ஒரு அமைப்பு, பைலட்டுகள் சேர்ந்த ஒரு அமைப்பு, ஒரு கூட்டமைப்பு. கால்டு அட்டென்ஷன் டு ஃபயர் ரிஸ்க். இந்த லித்தியம் பேட்டரி எப்பயுமே வந்து வெடிக்குமா, அதுவும் வந்து தண்ணிக்குள்ளே இருக்கும்போது. இப்போ லித்தியம் பேட்டரியை ஒரு இடத்துல நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். வென் த ஏரியா இஸ் ஃப்ளட்டட், வெள்ளம் வந்துருச்சுன்னா அது வந்து வெடிச்சிரும். அது நம்ம வந்து பைலட்ஸ் வந்து அதை வார்ன் பண்ணியிருக்காங்க. பாடி ஆஃப் த பைலட்ஸ். பைலட்ஸ் பாடி அப்படின்னா பைலட்டுடைய உடல்னு அர்த்தம் கிடையாது. பைலட்ஸ் சங்கம், பைலட்டுகள் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு அல்லது சங்கம் அப்படின்னு. இப்போ லோக்கல் பாடி எலெக்ஷன்னாலும் பஞ்சாயத்து எலெக்ஷன் இருக்கும். லோக்கல் பாடின்னா உள் உடம்பு அப்படி அர்த்தம் கிடையாது. பஞ்சாயத்து எலெக்ஷனுக்கு வந்து லோக்கல் பாடி எலெக்ஷன். இஸ் கிரவுண்ட் வாட்டர் கண்டாமினேஷன் ஹை இன் இந்தியா. இதுவும் ஒரு நல்ல சாப்டர் தான். நிலத்தடி நீர் வந்து கண்டாமினேஷன், மாசுபடுகிறது இந்தியாவில் அதிகமாக இருக்கா? வாட் ஆர் த கண்டாமினன்ட்ஸ், என்னென்ன மாசுக்கள் அதில் இருக்குது? வாட் ஹேப்பன்ஸ் இஃப் நைட்ரேட் ப்ரெசன்ஸ் இன் ஹை இன் கிரவுண்ட் வாட்டர்? நைட்ரேட் அதிகமாக இருந்தால் என்ன ஆகும் நிலத்தடி நீரில் அப்படி சொல்கிறாங்க. சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் போர்டு, CGWB, சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் போர்டு. செவரல் ஸ்டேட்ஸ் ஆர் கிராப்பிங் வித் த நைட்ரேட் கண்டாமினேஷன். நைட்ரேட் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்தியாவில் உள்ள 56% மாவட்டங்கள் எக்ஸசிவ் நைட்ரேட், அளவுக்கு அதிகமான நைட்ரேட் இருக்கான். அதாவது எவ்வளோ இருக்கணுமா, 45 mg/L. நைட்ரோஜினஸ் காம்பவுண்ட்ஸ் வந்து பாதுகாப்பான லிமிட்டை விட அதிகமாக இருக்குது. அபவ் சேஃப் லிமிட் சின்ஸ் 2017. எக்ஸசிவ் நைட்ரேட். ஒன் இஸ் மெத்திமோக்ளோபினியா, அதுனா ரெடியூஸ், அது உடலில் என்ன உண்டாக்கும், அந்த தண்ணியை குடித்தோம்னா ரெடியூஸ்ட் எபிலிட்டி ஆஃப் ரெட் பிளட் செல்ஸ் டு கேரி ஆக்சிஜன், ஆக்சிஜனை சுமந்து செல்கின்ற திறமையை குறைக்கும். RBC, இரத்த சிவப்பணுக்கள், ஆக்சிஜனை குறைந்து செல்கின்ற, அதில் நைட்ரேட் அதிகமாக இருந்தால் ஆக்சிஜன் கொண்டு போகிறத குறைக்கும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம், அம்மோனியம் நைட்ரேட், கால்சியம் நைட்ரேட், யூரியா, டைஅமோனியம் ஹைட்ரஜன் பாஸ்பேட், இந்த மாதிரி உரங்களை பயன்படுத்துகிறது தான் அப்படிங்கிறாங்க. எந்தெந்த இடத்துல சீரியஸ் கண்டாமினேஷன் இருக்குன்னா ராஜஸ்தான், கர்நாடகா, தமிழ்நாடு போட்டிருக்காங்க. அப்போ நம்ம வந்து நம்ம தண்ணியை வந்து டெஸ்ட்டு பண்ணிக்கணும். பிஎஸ்ஓமீட்டர் இந்த பெஸ்ட். கிணத்துல வந்து பிஎஸ்ஓமீட்டர் அதை வைக்கணுங்கிறாங்க. வாட் இஸ் த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் டு மெஷர்? பிஎஸ்ஓமீட்டர். மெஷர் தி ஸ்டேட் ஆஃப் கிரவுண்ட் வாட்டரை வந்து பிஎஸ்ஓமீட்டர். பிஎஸ்ஓமீட்டர்ஸ் மெஷர் கிரவுண்ட் வாட்டர் லெவல்ஸ் அண்ட் டிரான்ஸ்மிட் த இன்ஃபர்மேஷன் டிஜிட்டலி டு எ சென்டரைஸ்ட் லொக்கேஷன். அதை அளப்பது மட்டுமல்லாமல் செய்தியை அனுப்புது. இப்போ லித்தியம் பேட்டரி சம்மந்தமாக என்னன்னா, ஆஃப்டர் ஹரிக்கேன் ஹெலன் ஸ்ட்ரக் த US in November 2024, 48 lithium ion batteries reportedly caught fire. 48 லித்தியம் அயன் பேட்டரிஸ் வந்து நெருப்பு பிடிச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. அப்புறம் violence was mostly political in nature, பங்களாதேஷ் போலீஸ். வன்முறைக்கு காரணம் அரசியல் தான் அப்படின்னு பங்களாதேஷில் சொல்லியிருக்காங்க. சைனா அண்ட் யூகேனா இங்கிலாந்து. ரெசியூம்னா பயோடேட்டா கிடையாது. ரெசியூம்னா ஸ்டார்ட் அகெயின் டாக்ஸ் ஆன் ஃபைனான்ஸ் ஆஃப்டர் 6 years. 6 வருடங்கள் கழித்து நிதி சம்பந்தமான பேச்சை துவக்குகின்றன. லாஸ் ஏஞ்சலிஸ் வைல்டு ஃபயர், காட்டுத்தீ நடந்துச்சு இல்லையா? லாஸ் ஏஞ்சலிஸ் ஃபயர்ஸ் எக்ஸ்பேண்ட் அஸ் விண்ட்ஸ் ஃபோர்காஸ்ட் பிக்கப். இது இந்த காட்டுத்தீ இன்னும் பரவ போகுது, ஏன்னா காற்று அதிகமாக அடிக்க போகுதுன்னு ஃபோர்காஸ்ட் பண்ணுறாங்க. ஃபார்மர் யூரோப்பியன் யூனியன் டெக் சீஃப் மஸ்க் ஸ்பார் ஓவர் ஜெர்மனி, சண்டை போட்டுக்கிறாங்க. த ஐலாண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கிரீன்லாண்டை போட்டிருக்காங்க. ராக்கெட் சயின்டிஸ்ட் அப்படின்னு நாராயணனை போட்டிருக்காங்க. அவர் வந்து என்ன பண்ணியிருக்காராம், ஹை ப்ரொஃபைல் மிஷன்ஸ் ஃப்ரம் தி காகன்யான். காகன்யான்னா என்னன்னா விண்வெளிக்கு மனிதனை அனுப்புகின்ற இஸ்ரோவுடைய பிளான். காகன்னா மனிதனை விண்வெளிக்கு அனுப்புகின்ற இஸ்ரோவுடைய மிஷன். நாசா அனுப்பியிருக்கு, அது கிடையாது. காகன்யான்னா இஸ்ரோ வந்து மனிதனை அனுப்புறது தான் வந்து காகன்யான். அப்புறம் வந்து சந்திராயன்னா நிலவுக்கு மனிதனை அனுப்புறது சந்திராயன். வெனிசுலா, லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரி வெனிசுலா, அவருடைய பிரசிடெண்ட்டை பற்றி போட்டிருக்காங்க. பிடன் பிளாஸ்ட் ஷேர்ஃபுல் டிசிஷன் பை மெட்டா டு ஸ்கிராப் US ஃபேக்ட் செக்கிங்.
இது வந்து ஒரு வெட்கக்கேடுன்னு பிடன் சொல்லியிருக்காரு. அன்னைக்கு ஜெஜு ஏர் ஜெட் பிளாக் ஸ்டாப்டு ரெக்கார்டிங் பிஃபோர் த கிராஷ் சவுத் கொரியா. இது என்னன்னா ஜெஜு, அந்த சவுத் கொரியாவில் ஜெஜு அப்படின்னு ஒரு ஏரோப்ளான் வந்து லேண்டிங் கியர், இந்த விமானம் வந்து தரை இறங்கினப்புறம் வந்து அது கீழே வரல. அது வேகமாக சென்று அந்த காம்பவுண்ட் வால் இடிச்சிட்டு அந்த 2 பேர் தவிர எல்லாமே இறந்து போயிட்டாங்க. தட் இஸ் 179 people dead. ஸ்டாப்டு ரெக்கார்டிங் 4 minutes பிஃபோர் த டிசாஸ்டர். ஏன் அந்த பிளாக் பாக்ஸ் வந்து அந்த வெடிக்கிறதுக்கு முன்னாடி ரெக்கார்டிங்கை நிப்பாட்டிட்டுங்கிறாங்க, அது என்னன்னு தெரியல. உக்ரைன் says it is questioning to capture North Korean soldiers. ஷமி ரிட்டர்ன்ஸ் டு இந்தியன் ஸ்குவாட். அக்சர் பட்டேல் இஸ் சூரியகுமார் டெப்டி. சூரியகுமார் கேப்டனாக இருக்கார். ஷமி அதில் வந்து அக்சர் பட்டேல் வந்து வைஸ் கேப்டனாக இருக்கார். அண்ட் தென் ஸ்டெப் பேக் ரீடிஸ்கவர் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களது இலக்குகளை வந்து நீங்கள் அடைந்து சந்தோஷத்தை கண்டுபிடிங்க அப்படிங்கிறாங்க. ஹோப்பிங் ஃபார் த பெஸ்ட் ஃப்ரம் 2000. கம்பேஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். கம்பேஷன்னா ஒரு இரக்கமும் புரிதலும். கிராஸ் கனெக்ஷன்ஸ், ஆர்மிஸ் ஓல்டு கம்யூனிகேஷன் டிவைசஸ். அப்புறம் துருங்கிறது ஒரு இண்டிஜினியஸ் ஏர்கிராஃப்ட் டெவலப்ட் பை இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ஸ் லிமிடெட். அதில் ஆக்சிடென்ட் ஆனதுனால ஹேல் அப்படின்னா இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். துருங்கிறது இண்டிஜினியஸ் அட்வான்ஸ் லைட் ஹெலிகாப்டர் மார்க் 3, அதோடைய ஆப்ரேஷனை நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ப்ரிகாரியஸ் ரைடுனா ஒரு ஆபத்தான பயணம், அந்த விமானத்தை போட்டிருக்காங்க, அந்த ஹெலிகாப்டர் ப்ரிகாரியஸ் ரைடு. நியூ நேஷனல் மியூசியம் இன் டெல்லி. கொல்கத்தா த செகண்ட் மோஸ்ட் கன்ஜஸ்டட் சிட்டி இன் த வேர்ல்டு. உலகத்திலேயே 2வது நெரிசல் மிகுந்த நகரமாக கொல்கத்தா இருக்குங்கிறாங்க. இது ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. கொல்கத்தா வாஸ் க்ளோஸ்லி ஃபாலோட் பை பெங்களூரு. வெஸ்ட் பேங்க் எ கால்ட்ரன் தட் கேன் எக்ஸ்ப்ளோட் அட் எனி மூமெண்ட் அப்படி சொல்லியிருக்காங்க. இஸ்ரேல் இந்த பாலஸ்டீனியன் வந்து எந்த நேரத்துலேயும் ஒரு சண்டை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தட்ஸ் ஆல் ஐ திங்க். இதில் முக்கியமானது என்னன்னாக்கா வெஸ்ட் பேங்க், அதாவது இந்த இஸ்ரேல் இந்த பிரச்சனை. அப்புறம் வந்து மெட்டா வந்து ஃபேக்ட் செக்கர்ஸை ஸ்டாப் பண்ணிடுச்சு. கிரவுண்ட் வாட்டர் கண்டாமினேஷன் இஸ் அ மேஜர் மேட்டர் ஆஃப் கன்சர்ன். அண்ட் தென் மேகசின் செக்ஷன் சசி தரூர் இந்தியன்ஸ் அண்ட் தேர் லவ் ஃபார் இங்கிலீஷ்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் நல்லா படிங்க. தேங்க்யூ.